பிரேஸ் லார்ட். உன்னை காக்கிறவர் உறங்கார். இன்னைக்கு பைபிள் அதை பற்றி பார்க்கலாமா? தேவன் எப்பொழுதும் நம்மளை என்ன பண்ணுறாரு? பாதுகாத்து கொண்டே இருக்கிறார், நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறார். ஒருபோதும் தேவன் என்ன பண்ண மாட்டார்? தூங்க மாட்டார். பிரியமானவர்களே, உதாரணமாக பைபிளில் 2 கதை சொல்கிறேன். தானியேல் சிங்க குகையில் இருந்த கதையும், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி ஜுவாலையில் இருந்த கதையும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்கள தேவன் என்ன பண்ணல? கைவிடலை. தேவன் அவங்கள பாதுகாத்தார். அவர் என்ன நினச்சிருக்கலாம்? நம்ம மாதிரி மனுஷங்க என்ன நினச்சிக்கலாம்? தேவன் நம்மளை காப்பாற்ற மாட்டார், நம்மளை கண்காணிக்கல, நம்மளை கவனிக்கல. நம்மளுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் வரும்போது தேவனுக்கு என்ன நம்மளை பாதுகாக்க மாட்டேங்கிறாரு. நான் ஓயாமல் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாரு? என்னை கவனிக்கல, நான் கஷ்டப்படுறேன், நான் போராடுறேன், இந்த மனுஷங்க கிட்ட இந்த பேச்செல்லாம் வாங்குகிறேன், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் கஷ்டம், கண்ணீர், கவலை, போராட்டம், நம்ம என்ன பண்ணுறோம்? கண்ணீர் சிந்தி கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் பிரியமானவர்களே, தேவன் என்ன பண்றாரு? நம்மளை வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை என்ன பண்ணுவாரு? தம் கரம் நீட்டி உங்களை என்ன பண்ணுவாரு? அழைத்து கொள்வார். நம்ம விழுந்துருவோம் நம்ம நினைப்போம், ஆனால் தேவன் நிச்சயமாக சொல்கிறேன், நம்மளை விழவிட மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த கதையை 2 கதையை நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் அவங்களுக்கு இறங்கினது போல நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு நாள் இறங்குவார். ஆமேன்.